Hello students, welcome to Botany class. நம்ம ஆல்ரெடி பாட்னி கிளாஸில் என்ன சார் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதாவது ஒரு எமினன்ட்டு பயாலஜிஸ்ட்டை பற்றின ஒரு ஷார்ட் நோட்ஸ் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே போய் இன்றைக்கி கிளாசிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம அந்த ஷார்ட் நோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய பயாலஜிஸ்ட் யார் சார் அப்படின்னா ஒரு எமினன்ட்டு பயாலஜிஸ்ட்டு தான். அவருடைய நேம் என்ன சார் அப்படின்னா சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறது அவருடைய நேம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் சார்லஸ் டார்வின். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்ம பீப்புள்ஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு எந்த ரிலீஜியன்ஸ் சார் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, மேக்ஸிமம் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் தான் ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, யூ நோ வெரி வெல். ஸோ இப்போது கிறிஸ்டியானிட்டியில் பேசிக்காகவே அவங்க பைபிளில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஹியூமன் பீயிங்ஸினுடைய க்ரியேஷன் ஆரிஜினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆதாம் அண்ட் ஏவாள் அப்படிங்கிற ரெண்டு பேர்லேருந்து தான் இந்த ஹியூமன் பீயிங்ஸுடைய ஆரிஜினேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது காமனாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாட். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேர்ல்டு ஃபுல்லாக கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு பயாலஜிஸ்ட் இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் என்ன சார்னா நம்ம பயாலஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை இவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா எல்லாருமே ஆதாம் அண்ட் ஏவாள்கிட்டேருந்து தான் ஹியூமன் பீயிங்ஸ்லாம் ஆரிஜினேஷன் ஆனாங்க, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு எல்லாமே நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இவர் இவருடைய ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணி எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணுறாரு. என்ன சார் ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா ஆரிஜினேஷன் ஆஃப் ஹோமோசேபியன்ஸ் ஃப்ரம் சிம்பான்சி அண்டு கொரில்லா அப்படின்ட்டு இவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போது ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிறவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆதாம் அண்ட் ஏவாள்கிட்டேருந்து க்ரியேஷன் ஆகலை. அவங்களுடைய ஆரிஜினேஷன் ஃப்ரம் எங்கேருந்து சார் அப்படின்னாக்க சிம்பான்சி அண்டு கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு அது சயின்டிஃபிக்காக அவர் என்ன சார் பண்ணுறாருன்னா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதை எவிடன்ஸோட அவர் என்ன சார் பண்ணுறாருன்னா சப்மிட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவர் சார்லஸ் டார்வின் இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்க நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இவருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் வந்தது. பட் ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படாமல் ஸோ ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸோட ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாரு. என்னென்னு ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ இவங்க தான் இப்படி தான் ஹோமோசேபியன்ஸினுடைய ஆரிஜினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் யார் சார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். அதனால் அவரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய சுவாலஜிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சார்லஸ் டார்வின் பற்றி நீங்கள் படிப்பீங்க. பட் நம்ம பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சார்லஸ் டார்வினை சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னாக்க நிறைய ரிசர்ச் பண்ணி எவல்யூஷன் பற்றி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு டைட்டிலில் கொடுத்தாரு. அந்த டைட்டில் என்ன சார் அப்படின்னாக்க ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைட்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிம்பான்சி அண்ட் கொரில்லாவிலேருந்து ஹோமோசேபியன்ஸ் ஆரிஜினேஷன் ஆனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த சார்லஸ் டார்வின் யார் சார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன். நீங்கள் இப்போ ஹின்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க ஒரு நோட்டில். ஸோ அந்த நோட்லேயே ஒரு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் சார்லஸ் டார்வின். பை அவர் ஆக்சுவலாக எதை சார் சப்மிட் பண்ணார் அப்படின்னாக்கா அவருடைய சப்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட இந்த மாதிரியான ஒரு கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் கிரியேட்டட் பை ஆர் ப்ரப்போஸ்டு பை அப்படின்னா யார் சார் அப்படின்னா சார்லஸ் டார்வின், ஒரு இம்பார்ட்டண்ட்டான பயாலஜிஸ்ட்டு. ஸோ இவர் என்ன சார்னா ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் கூட நம்ம டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம். வாட் இஸ் மீன் பை எவல்யூஷன் ஆர் டிஃபைன் எவல்யூஷன் அப்படின்னா நம்ம சிம்பிளாக என்ன சார் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஸோ மெனி வேரியேஷன் இஸ் கால்டு எவல்யூஷன். அப்போது ஒவ்வொரு தலைமுறையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்பீசிஸ் ஆரிஜினேஷன் ஆகும். அது மாதிரி சேஞ்சஸ், கண்டினியூஸ் சேஞ்சஸ், அதுதான் நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு கிரேட் அண்டு எமினன்ட் பயாலஜிஸ்ட்டை பற்றி
நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய கிளாஸ்க்குள்ளே நம்ம ஜென்ரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆல்கேக்கு அடுத்த குரூப் வந்து பார்த்தோம், பிரையோஃபைட்ஸ் பார்த்தோம். ஸோ பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸு, லேண்ட் இன்ஹேபிட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபஸ்ட்டு லேண்ட் இன்ஹேபிட்டிங் பிளான்ட்ஸ்னு சொன்னோம். பிரையோஃபைட்ஸ் ஆர் அதர்வைஸ் known as called non-vascular cryptogams அப்படின்னு சொன்னோம். The non-vascular cryptogams are need for water, complete their life cycle. Hence bryophytes are called amphibians in plant kingdom அப்படின்னு சொல்றோம். நம்ம plant kingdomலயே amphibians அப்படின்னா எதை சார் மீன் பண்ணும்னா bryophytes தான் மீன் பண்ணும். ஏன் சார் அப்படின்னா ஆக்சுவலாக இது land inhabiting plants தான். பட் ஆக்சுவலாக என்ன சார் அப்படின்னா அதனுடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் இஸ் ரெக்வயர்ட். ஸோ வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸினுடைய ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்து பிரையோஃபைட்ஸினுடைய 6 ஆர்கன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய ஹேபிட்டேட் நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்பீசிஸ் ஆர் டெரஸ்ட்ரியல், சம் ஆன் அக்வாட்டிக் பிரையோஃபைட்ஸ் கூட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிளான்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பிளான்ட் பாடி ஆஃப் பிரையோஃபைட்ஸ் ஆர் நவுன் ஆஸ் கேமிட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கேமிட்டோஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க செல்ஃப் இண்டிபெண்ட்டாக என்ன சார் பண்ணோம் அப்படின்னாக்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். அட் த டைம் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் செக்ஸ் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சம்டைம் பார்த்தீங்கன்னாக்கா மல்டி செல்லுலார் ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃபார்மேஷன் by the gametophyte of bryophytes. The multicellular spore bearing structures are called gemma cups அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதனால் அந்த ஜெம்மா கப்ஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரையோஃபைட்ஸினுடைய கேமிட்டோஃபைட்டில் இருக்கும். செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் நவுன் ஆஸ் ஆந்த்ரீடியம் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் நவுன் ஆஸ் ஆர்கிகோனியம் அப்படின்னு பார்த்தோம். ஆந்த்ரீடியத்துலேருந்து ஆந்த்ரோசோய்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்கிகோனியமில் எக்ஸெல் பவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆந்த்ரோசோய்ட்ஸ் வாட்டரில் ஸ்விம் பண்ணி எதை சார் ரீச் ஆகும்னா ஆர்கிகோனியமில் இருக்கிற எக்ஸெல்ல ரீச் ஆகும். அங்கே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் என்ன சார் ஃபார்மேஷன் ஆகும்னா சைகோட் ஃபார்மேஷன் ஆகும். சைகோட்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகும். ஆக்சுவலாக அது வந்து என்ன சார்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் கேமிட்டோஃபைட் அதுலேருந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் ஆகும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சார் அப்படின்னா நான்-வாஸ்குலர் கிரிப்டோகாம்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபியன்ஸ் இன் பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆல்மோஸ்ட் இன்னும் நம்ம என்ன சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம்னா அந்த பிளான்ட் பாடி ஆஃப் கேமிட்டோஃபைட், விசிபிள் பிளான்ட் பாடி ஆஃப் கேமிட்டோஃபைட் இஸ் நவுன் பிரையோஃபைட் இஸ் நவுன் ஆஸ் கேமிட்டோஃபைட். அதனுடைய பிளான்ட் பாடி நம்ம கேமிட்டோஃபைட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸ்போரோஃபைட் ஃபார்மேஷன் ஆகும். பட் ஆனால் ஸ்போரோஃபைட் எப்படி சார் இருக்குன்னா மைக்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லேண்ட் இன்ஹேபிட்டிங்கில் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பிரையோஃபைட்ஸ் பார்ப்போம். பிரையோஃபைட்ஸ்லேருந்து அடுத்து நமக்கு என்ன சார் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த பிளான்ட் குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெரிடோஃபைட்ஸ் ஆர் ட்ரூ லேண்ட் இன்ஹேபிட்டிங் பிளான்ட்ஸ். ஒரு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா எது சார் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் தான். டெரிடோஃபைட்ஸ் ஆர் அதர்வைஸ் நவுன் ஆஸ் டெரிடோஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இன்னும் என்னென்னு கூட சார் மார்க் பண்ணலாம் அப்படின்னா ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சார் பண்ணலாம் மார்க் பண்ணலாம். அதே மாதிரி டெரிடோஃபைட்ஸ்க்கு இன்னொரு நேம் கூட சொல்லலாம். என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் ஆர் அதர்வைஸ் நவுன் ஆஸ் வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ் அப்படிங்கிறது எதை சார் மீன் பண்ணோம் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் தான் மீன் பண்ணும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே ஆல்ரெடி பார்த்துட்டோம். உங்களுக்கு தெரியும் வாஸ்குலார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஒன் இஸ் சைலம் அண்ட் அனதர் ஒன் இஸ் என்ன சார் அப்படின்னாக்க ஃப்ளோயம் அப்படின்னு நம்ம நீங்கள் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க் வச்சுருப்பீங்க. ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சைலம் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு மினரல் சால்ட்ஸ் ஃப்ரம் த சாயில் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ சாயில் இருக்கிற வாட்டரை அப்சர்வ் பண்ணி கண்டக்ஷன் பண்ணி ஸோ அதை என்ன சார் பண்ணணும்னா வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடிக்கு இது கண்டக்ஷன் பண்ணும். எது சார்னா சைலம் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ளோயம் வந்து என்ன சார் பண்ணுன்னா லீஃபில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை லீஃப்லேருந்து எடுத்துகிட்டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி இன்க்ளூடிங் ரூட். அப்போ ரூட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ் எது சார் அப்படின்னா ஃப்ளோயம். ஸோ தீஸ் சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் அதர்வைஸ் நவுன் ஆஸ் அதுக்கு நம்ம இன்னொரு நேம் கூட சொல்லியிருக்கோம். என்ன சார்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைலம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 கைண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஒன் இஸ் நவுன் ஆஸ் சைலத்தில் பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சார் இருக்குன்னா ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது.
அடுத்து செகண்ட் என்ன சார் இருக்குனாக்க வெசல்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. அடுத்து தேர்ட் என்ன சார்னா சைலம் பேரன்கைமா. சைலம் பேரன்கைமா. The fourth one is known as xylem fifer அப்படின்னு சொல்லுவோம். So tracheids, vessels, xylem parenchyma and xylem fifer. So these are the elements of xylem. அதனால தான் xylem ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அப்போ xylem வாட்டரை கண்டக்ஷன் பண்ணுதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். tracheids, vessels, xylem parenchyma and xylem fifer. ஸோ அதே மாதிரி ஃப்ளோயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா 4 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் நவுன் ஆஸ் சீவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சி எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் ஒன்னில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கம்பேனியன் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ இருக்குது. கம்பேனியன் டிஷ்யூ இருக்குது. அடுத்து தேர்டு நம்ம ஃப்ளோயமில் என்ன சார் சொல்லணும்னா சேம் அதே பாருங்கள் நம்ம சைலமில் சொன்ன மாதிரி ஃப்ளோயம் பேரன்கைமா. தென் ஃபோர்த் ஒன் இஸ் நவுன் ஆஸ் என்ன சார்னா ஃப்ளோயம் ஃபைஃபர்ஸ் ஆர் ஃபைஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீவ் எலமெண்ட்ஸ், கம்பேனியன் டிஷ்யூஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கம்பேனியன் செல்ஸ் ஆர் கம்பேனியன் டிஷ்யூ, சீவ் எலமெண்ட்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைஃபர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயம். அப்போ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் இதனுடைய காம்ப்ளெக்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே எதில் சார் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா டெரிடோஃபைட்ஸ். ஆனால் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட்டு சார், நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க எவல்யூஷனில் ஃபஸ்ட்டு சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், ஃபஸ்ட்டு சிம்பிளான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஃபார்மேஷன் ஆகும், அதுலேருந்து டெவலப் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அப்போ சிம்பிள் அப்படின்னா அப்போ சைலமில் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருமா சார்னா இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் டெரிடோஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எது மட்டும் சார் இருக்குன்னா ட்ரக்கீட்ஸ் மட்டும்தான் இருக்கும் சைலமில். அதே மாதிரி ஃப்ளோயமில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா பாருங்கள் இந்த கம்பேனியன் செல் இருக்காது, ஃப்ளோயம் பேரன்கைமா ஃபைபர்ஸ்லாம் இருக்காது. சீவ் எலமெண்ட்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன சார்னா சீவ் செல் இருக்குது. த செகண்ட் ஒன் இஸ் என்ன சார்னா சீவ் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த சீவ் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய சீவ் செல்ஸ் மட்டும் எதில் சார் இருக்குன்னா டெரிடோஃபைட்ஸில் இருக்கும். அப்போ லோயர் பிளான்ட்ஸ் லைக் கிரிப்டோகாம்ஸ், தட் மீன்ஸ் டெரிடோஃபைட்ஸ் ஆர் ஒன்லி கன்சிஸ்டிங் சைலம் ட்ரக்கீட்ஸ் அண்டு சீவ் செல்ஸ். அப்போது வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர்ஜினேஷன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்ஜினேஷன் எங்கே சார் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸில் தான். ஆனால் டெரிடோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய சைலம் அண்டு ஃப்ளோயம்னோட எலமெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். த சேம் டைம் ஃப்ளோயம் பொசஸஸ் ஒன்லி சீவ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் சார்னா கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஆல் சேம். அதே மாதிரி ஃப்ளோயம் என்ன சார் பண்ணணும்னா கண்டக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஸோ அதில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னா எது சார் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளான் பாடியினுடைய ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். ஆல்கே அண்ட் பிரயோஃபைட்ஸில் தேலஸ் ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள் டெரிடோஃபைட்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டயக்ராம் போட்டிருக்கோம். இதனுடைய நேம் என்ன சார்னா செலாஜினெல்லா. அப்போது இந்த செலாஜினெல்லா அப்படிங்கிற இந்த டெரிடோஃபைட்டிக் பிளான்ஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டெம், லீஃப் அண்ட் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ பிளான் பாடியில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃபஸ்ட்டு ஆர்ஜினேஷன் இன் எங்கே சார் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸில் தான். அதனால் இதை தேலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம சொன்னோம் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம டெரிடோஃபைட்ஸை சொல்கிறோம். அதேமாதிரி டெரிடோஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஹியர் ஆல்சோ த வாட்டர் இஸ் எசென்சியல் ஆர் வாட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்டிலைசேஷன். இங்கே ஃபர்டிலைசேஷனுக்கு வாட்டர் அப்படிங்கிறது என்ன சார்னா இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா பிரயோஃபைட்ஸ்லேருந்து ஆர்ஜினேஷன் ஆன அடுத்த நெக்ஸ்ட்டு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் தான் எது சார் டெரிடோஃபைட்ஸ். அப்போ பிரயோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 1 or 2 கேரக்டர்ஸ் எங்கேயும் சார் இருக்கும் அப்படின்னா டெரிடோஃபைட்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த வாட்டர் எசென்சியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்து இங்கே தான் என்ன சார்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஸ்போர் பியரிங் லீவ்ஸ் ஆர் கால்டு ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்போரோஃபில்ஸ் எல்லாம் ஒன்றா குரூப்பாக ஃபார்ம் ஆகி அங்கே என்ன சார் க்ரியேட் ஆகும் அப்படின்னாக்க ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் ஆர் நவுன் ஆஸ் நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா கோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோன் இஸ் அதர்வைஸ் நவுன் ஆஸ் என்ன சார்னா ஸ்டொபைலஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் ஸ்டொபைலைஸ் ஆர் கோன் ஆர் த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ் லைக் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிடோஃபைட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளான்ட்ஸை என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரூப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெரிடோஃபைட்ஸை வந்து ரெய்மர் அப்படிங்கிறவங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. யார் சார் அப்படின்னா ரெய்மர். இந்த ரெய்மர் அப்படிங்கிறவங்க நம்ம டெரிடோஃபைட்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 5 சப் கிளாஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சப் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி 5 சப் டிவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா 19 ஆர்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா 48 ஃபேமிலிஸாகவும் பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் சார் அப்படின்னா பை ரெய்மர் அப்படிங்கிறவங்க. இதை வேணால் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெரிடோஃபைட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 5 சப் டிவிஷன்ஸ், 19 ஆர்டர்ஸ் அண்ட் 48 ஃபேமிலிஸ் பை ரெய்மர் 1957. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனை ரெய்மர் அப்படிங்கிறவங்க என்ன சார் பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டெரிடோஃபைட்ஸில் தான் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகிருக்கு. இன் ஜென்ரல் ஸ்டீல் அப்படிங்கிறத என்ன சார் அப்படின்னா அந்த சிலிண்டர் ஷேப்டு அண்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி. பிளான்ட் பாடியினுடைய சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் ஷேப். அதில் ஆக்சுவலாக என்ன சார் இருக்கும்னா வாஸ்குலார் டிஷ்யூஸ் தான் இருக்கும், லைக் சைலம் அண்டு ஃப்ளோயம். இன் அடிஷன் டு என்ன சார்னா பெரிசைக்கிள். இன் சம் பிளான்ட்ஸ் அடிஷனல் டு என்ன சார்னா பித் ஆர் மெடுலரி ரேஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். அப்போது சைலம், ஃப்ளோயம் அண்ட் பித். ஸோ இதெல்லாம் ஒன்றா ஆரிஜினேஷன் ஆன அதாவது 3 திங்ஸ். நீங்கள் வேணால் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டீல் அப்படிங்கிறதுல என்னென்ன சார் இருக்கும்னா சைலம் இருக்கும், தென் அடுத்து என்ன சார்னா ஃப்ளோயம் இருக்கும், அடுத்து என்ன சார்னா பித் அப்படிங்கிற சென்ட்ரல் பார்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்றா ஆரிஜினேஷன் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். அதுதான் என்ன சார்னா நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்டீல் அப்படிங்கிற ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு எங்கே சார் அப்படின்னாக்க வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ் லைக் டெரிடோஃபைட்ஸில் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இங்கே தான் பிளான்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவைடட் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு என்ன சார்னா ஸ்டெம், ரூட் அண்டு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ரெய்மர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் are classified into 5 subdivisions and 19 orders and 48 families by Reimer in the year of 1957 அப்படி நம்ம சொல்றோம். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னா இவ்வளோ திங்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னாலும் டக்குன்னு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு என்ன சார் வரணும் அப்படின்னாக்க கன்ஃபார்மாக வாஸ்குலர் கிரிப்டோகாம்ஸ் அப்படிங்கிற டேர்ம் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு ஆரிஜினேஷன் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூஸ் இன் டெரிடோஃபைட்ஸ். ஸோ அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வாஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்னா சைலம் அண்டு ஃப்ளோயம். இந்த சைலம் அண்டு ஃப்ளோயம் ஆரிஜினேஷன் ஆகும்போதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக டிஷ்யூஸாக இருக்காது, ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால தான் சைலம் ஒன்லி பொசஸஸ் ட்ரக்கீட்ஸு, இந்த ஃப்ளோயம் ஒன்லி பொசஸஸ் சீவ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது மாதிரி ஃபஸ்ட்டு ஆரிஜினேஷனாக இருக்குது. அப்போது இங்கே தான் நம்ம பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லேருந்து ஒரு 1 or 2 feet வரைக்கும் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெவலப் ஆகிடும். அப்போது சாயிலேருந்து உங்களுக்கு ஒரு 1 or 2 feet வரைக்கும் பிளான்ட் டெவலப் ஆனால் தான் அங்கே என்ன சார் தேவைப்படும்னா கண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. அப்போ வாட்டரை சாயிலேருந்து ஒரு 2 feet வரைக்கும் வாட்டரை கண்டக்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சைலம் ஆரிஜினேஷன் ஆகும். அதே மாதிரி ஒரு 2 feet மேலே இருக்கக்கூடிய லீஃபில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் ரூட் செல்ஸ் வரைக்கும் கண்டக்ஷன் ஆகணும். அதனால தான் என்ன சார் ஆரிஜினேஷன் ஆகிருக்கு, ஃப்ளோயம் ஆரிஜினேஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னாவே ஸோ தீஸ் ஆர் அதர்வைஸ் நவுன் ஆஸ் என்ன சார் அப்படின்னாக்க வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ். Why the pteridophytes are called vascular cryptogams அப்படின்னா first origination of a vascular tissues in this group அப்படி நம்ம சொல்லலாம். First steel formation is also present in pteridophytes. First steel origination கூட எங்க சார் நடந்திருக்கும் அப்படின்னா pteridophytes தான் ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துக்கணும். ஸோ அப்போ பாருங்கள் எவல்யூஷனில் ஃபஸ்ட்டு அக்வாட்டிக்காக இருந்தது நம்ம பிளான்ட்ஸு, அக்வாட்டிக்லேருந்து பிரையோஃபைட்டுக்கு வரும்போது டெரஸ்ட்ரியலாக இருந்தது, ஆனால் சிம்பிளஸ்ட்டாக இருந்தது, தாலஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கும். தாலஸுக்கு அப்புறம் அடுத்து என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னா டெரஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸாக கிரியேஷன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து என்ன சார்னா நம்ம பிரையோஃபைட்ஸ்னு டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீஸ் ஆர் ஆல்சோ அதர்வைஸ் நவுன் ஆஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போது நம்ம பார்த்துருக்கிற ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஸோ இதெல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு குரூப், அதுதான் எது சார்னா கிரிப்டோகாம்ஸ்.
கிரிப்டோகாம்ஸ் மீன்ஸு நான் ஃப்ளாரிங் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டரில் இருக்கும்போது ஆல்கேஸாக இருந்தது. ஆக்சுவலாக பிளான் பாடி பார்த்தோன்னே ஒரு பிளான் அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு ஆர்ஜினேஷன். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருந்தோம். என்ன சார்னா கிளாமிடோமோனாஸ் சொல்லியிருந்தோம். ஸ்பைரோகைரா வாட்டர் சில்க் அப்படிங்கிறது கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஸ்பைரோகைரா அண்ட் கிளாமிடோமோனாஸில் நம்ம வாட்டர் சர்ஃபேஸில் பார்க்கும்போது ஒரு பிளான்ட்கான ஒரு ஸ்ட்ரக்சருக்கான ஆர்ஜினேஷன் எதுவுமே அதில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால தான் அதை தேலஸ்ன்னு சொல்லும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸ் அதனுடைய எவல்யூஷனில் அடுத்த நிறைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய பிளான் குரூப் தான் எது சார் அப்படின்னாக்கா பிரயோஃபைட்ஸ்னு சொல்லிடும். அப்போது பிரயோஃபைட்ஸ்னுடைய ஆன்சிஸ்டர் யார் சார் அப்படின்னா ஆல்கே. அதே மாதிரி இங்கே நம்ம இப்போ பார்த்த டெரிடோஃபைட்ஸ்னுடைய ஆன்சிஸ்டர் யார் சார் அப்படின்னாக்க பிரயோஃபைட்ஸ். அப்போ ஆல்கே டு பிரயோஃபைட்ஸ், பிரயோஃபைட் டு டெரிடோஃபைட்ஸ். இதில் இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை பற்றி நம்ம சொல்லணும். அந்த பிளான்ட்ஸினுடைய நேம் ஆக்சுவலாக நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா பாருங்கள், ஃபங்கை. நீங்கள் அல்நோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபங்கை அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நம்ம பிளான் குரூப்பில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளான் கம்யூனிட்டி குரூப் ஆஃப் பிளான்ஸ். ஏன் சார் அப்படின்னா நம்ம பிளான்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லை 10% தே ஆர் இன்வால்விங் ஃபோட்டோசிந்தசிஸ். பட் ஃபங்கை லேக்ஸ் குளோரோஃபில். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் இன் ஃபங்கை. ஸோ அதனால் ஃபங்கை அப்படின்னா ஆல்மோஸ்ட் என்னவா சார் இருக்கும்னாக்க சாப்ரோஃபைட்ஸாக இருக்கும். அப்போ ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் அதர், அது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸாக இருக்கலாம் அல்லது அனிமல்ஸாக இருக்கலாம் ஆர் எனி அதர் சப்ஸ்டேட்டமாக இருக்கும். பட் ஆனால் ஏன் சார் அப்படின்னா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெல் நோன் ஃபங்கை நிறைய ஃபங்கை இருக்குது. பட் ஈஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிசெல்லுலார் ஃபங்கை வெல் நோன் எக்ஸாம்பிளாக நம்ம ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணலாம். ஃபங்கை அப்படின்னாவே ஆக்சுவலாக இந்த பிளான் பாடி ஆஃப் ஃபங்கை, ஆக்சுவலாக அதனுடைய பாடி ஆஃப் ஃபங்கை இஸ் நவுன் ஆஸ் நம்ம என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள் மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாடி ஆஃப் த ஃபங்கை இஸ் நவுன் ஆஸ் மைசீலியம். மைசீலியம் அப்படிங்கிறது எதனால சார் கம்போஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஹைஃபே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஹைஃபே செல்லாம் ஒன்றா கம்போஸ்டானது மைசீலியம். இது பாடி ஆஃப் த ஃபங்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஃபங்கையினுடைய செல் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கும். இந்த ஃபங்கை செல் வால் மெட்டீரியல் இஸ் நவுன் ஆஸ் என்ன சார்னா கைட்டின் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஸ்டின். In general, plant cell wall is made up of cellulose. Here, the fungi cell wall is made up of chitin. A special kind of cell wall material is present in fungi. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபங்கை அப்படின்னாவே உடனே நமக்கு என்ன சார் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா பெனிசீலியம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கை ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த பெனிசீலியம் ஃபங்கையிலேருந்து நம்ம அப்டைன் பண்ண ஒரு வெல் நோன் ஆன்டிபயாட்டிக் எது சார்னா பென்சிலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெனிசிலின் டிஸ்கவர்ட் பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்னால ஃபஸ்ட்டு டிஸ்கவரேஷனான பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஏ கைண்ட் ஆஃப் ஃபங்கஸ். த ஃபங்கஸ் நேம் இஸ் நவுன் ஆஸ் பெனிசிலியம் நொட்டேட்டம். அப்போ அந்த பெனிசிலியம் நொட்டேட்டம் ஃபங்கஸ்லேருந்து கிரியேட்டட் ஆனது தான் ஒரு ஆன்டிபயாட்டிக் லைக் எது சார் பென்சிலின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஃபங்கை அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பிளான் குரூப் இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம கிரிப்டோகாம்ஸ்லேயோ அல்லது ஃபெனரோகாம்ஸ்லேயோ நம்ம இன்க்ளூட் பண்ணலை. ஏன் சார் அப்படின்னா செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால் பிளான் குரூப் தான். அட் த சேம் டைம் ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். அப்போ குளோரோஃபில் இல்லாதனால நம்மளுடைய டாக்ஸானமிஸ்ட் ஃபங்கை என்ன சார் பண்ணாங்கன்னா செப்பரேட்டாக ஒரு கிங்டமாக என்ன சார் பண்ணாங்கனாக்க க்ரியேட் பண்ணாங்க. அதனால தான் ஃபங்கை அப்படிங்கிறத ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் kingdom in plant community or plant group அப்படின்னு சொல்லலாம். because in the absence of a chlorophyll pigments but in presence of என்ன சார் cell wall. அதனால தான் நம்ம சொன்னோம் cell wall material of fungi is known as என்ன சார் chitin அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கிளாஸோட நமக்கு என்ன சார் கம்ப்ளீட் ஆகுதுன்னா கிரிப்டோகாம்ஸ் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about the phanerogamy, that means a flowering plants. Thank you students.